அல்லாஹ் எதை நமக்கு அளந்திருக்கிறானோ அல்ஹம்துலில்லாஹ் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து நான் தமிழ்ல இல்லையா. இன்னைக்கு அதுதான் நம்மள்ட்ட இல்ல. இருக்கு, வேணும் வேணும் வேணும். எப்ப வரையும் வேணும்? மௌத்த சந்திக்கிற வரையும், இஸ்ராயீல பார்க்கிற வரையும் வேணும், அந்த நிமிஷம் வரையும் வேணும். அன்பர்களே, எது கிடைக்கிறதோ அது குறைவோ அதிகமோ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல பழக வேண்டும். அப்படியான பழக்கம் இருக்கிறது. நீங்கள் சொல்லும் வார்த்தை அது அல்லாஹ்விற்கு பிடித்து போனால் அல்லாஹ் அதிலே பரக்கத் செய்துவான். எப்படி இருக்கிறீங்க? நீ யார்ட்டையா கேளுங்க, என்னத்த போகுது, மூட்டி வலி, முதுகு வலி, அங்கிட்டு வலி, இங்கிட்டு வலி, மருத்துவ செலவு, அப்படி இப்படி ஒரு பெரிய லிஸ்ட். நல்லா இருக்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அது நம்மள பல பேர் சொல்றதே இல்ல. ஆனா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வின் ரசூல் சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கானோ அதுல எது நலவு இருக்கிறதோ அதை நீங்கள் சொல்லி பழகுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் பரக்கத்தை தருவான். பயபக்தி மிக்க வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். தக்வா மிக்க வாழ்க்கையை நம்முடைய தொழிலில், நாம் சந்திக்கும் நபர்களில், நாம் பேசும் பேச்சில், நாம் பார்க்கும் பார்வையில், நாம் நடக்கும் நடையில், உடையில், பாவனையில், அனைத்திலும் அல்லாஹ் ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சிந்தனையில வாழணும். அந்த சிந்தனை நம்மள பல பேருக்கு பல சமயங்கள்ல போறதுனால தான் பாவத்துல போய் விழுந்துறோம். ரசூல் சொன்னாங்க, யாருக்கு இந்த தக்வா மிக்க வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற பிரியம் வந்து விடுகிறதோ, பரக்காத்தின் மின ஸமாஇ வல் அர்த், வான பூமியில் என்ன பரக்கத்து இருக்கோ எல்லாத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்து கொட்டிடுவான். வான பூமியில் என்னென்ன பரக்கத்துகள் எல்லாம் உண்டோ